ஒன்று பிரார்த்தனை பண்றேங்க, ஒரு விஷயம் கை கூடலைங்க, கை கூடல அப்படிங்கிறது நாமளா நினைச்சுக்கிறது. கை கூடவில்லை அப்படின்னா ஏன் கை கூடவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? நாம அதை கண்டுபிடிக்க முடியாது. நாம பயங்கரமான ஒரு புத்திசாலித்தனத்தோட இன்டெலிஜென்ட்டோட இப்படி சுத்தி அப்படி வரலாம், அப்படி சுத்தி அப்படி வரலாம்னா அதற்கு உண்டான வினையின் விளைவுகளை நாம் தான் சந்தித்தாக வேண்டும். குருநாதரிடம் சரணாகதி பண்ணிட்டீங்க, அவரிடம் பிரார்த்தனை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வேண்டிய தகவல் வந்து கொண்டிருக்கிறது, முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, நேராதான் போயிட்டு இருக்கணும். எந்த விதமான ஒரு மாற்று சிந்தனையும் எடுக்காமல் கொடுப்பவை அனைத்தும் உங்கள் அருளால் கொடுக்கப்படுகிறது, ஏற்று நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் அருள்வீர்கள், நீங்கள் தருவீர்கள், நீங்கள் வெற்றியாக்குவீர்கள், அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான் குருராஜா அப்படின்ற அந்த ஒரு பிரார்த்தனை அவர் முன்னால வைக்கணும். அதுதான் குருராஜர் ராகவேந்திர சுவாமிகள் மகாபிரபு ஒரு நிகழ்வு நடைபெற வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டார்னா அதற்குண்டான முன்னேற்பாடுகள் ஆரம்பத்திலிருந்தே நடந்துட்டு வந்துட்டே இருக்கும். ஒன் பை ஒன்னா நடந்துட்டே வரும்போது நிறைவாக நடைபெறும் பொழுது இந்த ஒரு நிகழ்வுக்காகத்தான் இத்தனை நிகழ்வுகளும் அரங்கேற்றப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அவர் செய்யக்கூடிய மகிமைகளையும் மகத்துவங்களையும் ரொம்ப நாம் நிதானமாக அப்சர்வ் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் தம்மை நம்பி ஆத்ம பக்தியோடு, தூய்மையான பக்தியோடு, உள்ளன்போடு அவரிடம் சரணாகதி பக்தி கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வழிகாட்டுகிறார் அப்படிங்கிறது நிச்சயமா தெரியுங்க. இதில் எந்த விதமான பேதமும் கிடையாது. அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், அன்புடன் கலந்த ஒரு பக்தி உங்களிடம் இருக்கிறதா, சரணாகதி பக்தி இருக்கிறதா, பூரணமாக சரணடைந்திருக்கிறீர்களா, என்னை நம்பினோர் எக்காலத்திலும் கைவிடப்படார், அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்.